கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய சமூகங்களிலே பார்க்கிற ஒரு தீமையான ஒரு செயல், ஒரு ஊரிலே இருக்கின்ற நபர்களில் நிறைய பேர் விதவைகளாக இருந்தார்கள். ஏனென்று பார்க்கிற பொழுது அந்த ஊரில் இருக்கின்ற ஆண்கள் குடிப்பழக்கத்தினால் குடித்து அவர்கள் தங்களுடைய உடலை கெடுத்து கொண்டு தாங்கள் என்னமோ மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற தவறான நினைப்பில் தன்னை சார்ந்து வந்திருக்கின்ற மனைவியை பற்றி கவலைப்படாமல், தன்னை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பற்றி கவலைப்படாமல் குடித்து கொண்டு பாதி வயதிலேயே இளைஞர்களாக இருக்கின்ற பொழுதே அவர்கள் இறந்து விடுகிறார்கள். கட்டிய கணவனை நம்பி வந்த அந்த பெண்மணியானவள் நடுத்தெருவில் விதவியாக, அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று ஒன்றும் தெரியாமல் வாழ்க்கையிலே நொந்து கொண்டிருக்கின்ற சில கிராமங்களை பார்க்கிறோம். சில ஆண்கள் இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறபடினாலே நாம் கண்கூடாக பார்க்கின்ற ஒன்றாக இருக்கிறது. விதவிகள் நிறைந்த கிராமம், அதிலும் சிறப்பாக சில பகுதிகள் நிறைய விதவைகள். இன்று நம்முடைய நாகப்பட்டினம் கலங்கரை என்று ஜெசீட் பிரீஸ் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தை அலசி ஆராய்ந்து பார்த்து இந்த விதவைகளை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக மறுவாழ்வு, அவர்கள் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு பணியினை செய்து கொண்டிருப்பது நமது தமிழகத்திற்கே பெருமையாக இருக்கிறது. எனவே இதை நாம் எதற்காக இங்கே சொல்லுகிறேன் என்றால், குடிப்பழக்கத்தினால் குடும்பத்தை சீரழித்துவிட்டு தன்னை நம்பி வந்த அந்த பெண்ணை சிறு வயதிலேயே அவளை விட்டு இறந்து அவரை வாழ்வினுடைய கடைசி விளிம்பிலே செல்லக்கூடிய ஒரு நிலையை அந்த பெண்மணிக்கு விட்டு சென்று விடுகின்றான் இந்த ஆண் மனிதன். இவர்களிடத்திலே நாம் சொன்னால் குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னால், இவன் என்ன சொல்கிறவனுக்கு என்ன சொல்லுவாங்க, இவன் என்ன ஒரு மாதிரியாக பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கை, அலட்சியமாக இருப்பது. இன்றைக்கி யூடியூப்பில் பார்க்குறோம் நிறைய பேரை. பாஸ்டர்ஸ் யூடியூப்பில் சொல்கிறாங்க, போய் ஒரு டாஸ்மார்க் கடையிலே இருந்து கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், குடிக்காதீர்கள், உங்களுடைய பிள்ளைகளை சரியாக படிக்க வையுங்கள் என்று ஆங்காங்கே அந்த ஆண்டவருடைய குரலை எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆனால் இறைவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் வாழ்வு கொடுக்காமல், அந்த குரலை கேட்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமூகங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, ஏன் இப்படி செய்கிறார்கள், எதற்காக இப்படி செய்கிறார்கள், இவர்களுக்கு கடவுள் பக்தி உண்டா என்றெல்லாம் எண்ண வேண்டியிருக்கிறது. இன்றைய வாசகங்களின் வழியாக இறைவன் நமக்கு எடுத்து சொல்வது, எரேமியா இறைவாக்கினர் முதல் வாசகத்திலே சொல்லுகிறார், ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இவர் மட்டுமல்ல, வந்த இறைவாக்கினர்கள், கடவுளால் அழைக்கப்பட்ட அனைத்து இறைவாக்கினர்களும் இதைத்தான் சொல்லுகிறார்கள், கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் இதைத்தான் சொல்லுகிறார். எனவே அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ்ந்து மகிழ்ச்சியாக நிலையான வாழ்வுக்கு செல்லுங்கள் என்று ஒவ்வொரு இறைவாக்கினர்களும் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக கடவுளுடைய குரலை நாம் கேட்கின்றோமா, அல்லது சாத்தான் நமக்காக மகிழ்ச்சியான வாழ்வை, நிலையற்ற வாழ்வை நமக்கு கொடுப்பதற்காக என்ன செய்கிறான்? ஏதோ
சிறிது நேரம் மகிழ்ச்சிக்காக பல்வேறு சோதனைகளை நமக்கு கொடுக்கிறார். நாம் செவிமடுப்பது கடவுளுடைய குரலுக்கா அல்லது சாத்தானுடைய குரலுக்கா என்று எண்ணி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைவன் நம்மிடத்திலே பேசுகிறார். எப்படி பேசுகிறார் என்பதை நாம் யோசிக்கிற பொழுது, சிந்திக்கிற பொழுது, முதலிலே இறை வார்த்தை விவிலியம் நமக்கு இருக்கிறது. விவிலியத்தின் வழியாக நாம் ஒவ்வொரு அடியெடுத்து வைக்கின்ற பொழுதும் ஆண்டவர் இதை செய், இதன்படி நட, அதுதான் உனக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று பல்வேறு கோணங்களிலே நமக்கு அறிவுறுத்துகின்றார். அந்த குரலுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். இறைவார்த்தையின் வழியாக கடவுள் நம்மோடு பேசுகிறார். மனசாட்சி என்று ஒரு மனிதனுக்கு இருந்தால் அந்த மனசாட்சியின் வழியாக நமக்கு ஆண்டவர் குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இது தீமையானது, இதை செய்யாதே என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய குரலில் இந்த மனசாட்சியின் வழியாக இருக்கிறது. நல்ல மனசாட்சி, கெட்ட மனசாட்சி என்பது இருக்கிறது. சாத்தானின் குரல் என்று இருக்கிறது. யாருக்கு நாம் செவிமடுக்கிறோம் என்பதுதான் நாம் சிந்திக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பல்வேறு நிகழ்வுகள் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஏதாவது ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வின் வழியாக எதற்காக இதை செய்தார், எதற்காக இந்த துன்பத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் கடவுள், இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பாடம் என்ன, அப்படி சிந்தித்தவர்களாக இறைவன் நமக்கு சொல்லுகின்ற செய்தியை, குரல் கொடுக்கின்ற அந்த செய்தியை நாம் எண்ணி பார்த்து அதன்படி வாழ வேண்டும். எனவே நிகழ்வுகள் வழியாக நம்மிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். அமைதியின் வழியாகவும் ஆண்டவர் பேசுகிறார் என்பதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். அமைதி, நாம் இறைவனோடு இறைவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்து ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இந்த பிரச்சனையிலிருந்து நீ விடுவிக்கப்பட வேண்டுமா, நீ இதை செய் என்று ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நீ ஜெபிக்கின்ற பொழுது அதற்கு நமக்கு வழிவகை தந்து கொண்டுதான் இருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை அழைத்து நமக்கு குரல் கொடுத்து இதை செய் என்று சொல்லுகின்றார். ஒரு பாடல் வருகின்றது. அந்த பாடலிலே, பழைய பாடல், நம்முடைய திருவழிபாட்டிலே நாம் பாடியிருப்போம். எரியும் புதரில் மோயிசனை, வீசும் காற்றில் எலியாசை, இடியின் ஒளியில் சின்னப்பறை என்று ஆண்டவர் அழைத்தார். ஆண்டவர் அழைத்த இறைவன் வா என்று உரைத்தார் என்று அந்த பாடலிலே பார்க்கிறோம். கடவுளுடைய குரல் நம் அனைவரையும் அழைக்கின்றது. வா, என் பின்னே வா, நீங்கள் கஷ்டப்பட்டாவது நீங்கள் என் பின்னே வர வேண்டும் என்று ஆண்டவர் குரல் கொடுக்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை எல்லோரும் என்னிடம் வாருங்கள். உங்களுக்கு வேதனையா, சோதனையா, கஷ்டங்களா, எதையாவது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், என் பின்னே வாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன், உங்களுக்கு ஆறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். இதோ அன்னை மரியாளிடத்திலே நாம் நன்றி உணர்வோடு வந்து இன்னும் தேவைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்திலே பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் இந்த இறைவார்த்தையின் வழியாக எதையெல்லாம் சொல்லுகிறாரோ அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முயற்சி செய்து வாழ வேண்டும். அதை செய்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக உண்டு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எரேமியா ஆகமம் இன்றைய வாசகத்திலே 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் எதற்காக இறைவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, உங்களுடைய நடத்தையையும் செயல்களையும் சீர்படுத்துவதற்காக ஆண்டவர் நமக்கு குரல் கொடுக்கிறார். வாருங்கள் என் பின்னே. உங்கள் சீரழிந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு, தீமையான வாழ்க்கையை விட்டுவிட்டு மனம் திருந்தி வா என்று ஆண்டவர் குரல் கொடுக்கிறார். அந்த குரல் நமக்கு கேட்கிறதா, அல்லது தேவை நிமித்தம் ஆண்டவரிடத்திலே வந்து கொண்டிருக்கிறோமா? தேவையை பற்றி நாம் கவலைப்பட்டிருக்கிற பொழுது ஆண்டவர் பின்னால் செல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைவன் எல்லாம் பார்த்து கொள்வார். இறைவனிடத்திலே நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற அந்த முழுமையான நம்பிக்கை நம்மிடத்திலே வேண்டும் என்பதைத்தான் இறைவன் எதிர்பார்க்கிறார். கடவுள் நம்மை அழைக்கிறார்.
கடவுள் நம்மை அழைத்து அந்த வார்த்தையின் மூலம் என்ன சொல்லுகிறார்? அவர் வழி நாம் நடக்கிற பொழுது நம்முடைய பாவ வழியிலிருந்து நாம் திருந்த வாய்ப்பு இருக்கிறது. அவர் வழி நாம் செல்லுகின்ற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. எனவேதான் கடவுளுடைய குரலுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையிலே நாம் பாருங்கள், அந்த இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பொழுதிலும் 40 ஆண்டுகள் அந்த பாலை நிலத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எதற்காக அத்தனை காலம் என்று பார்க்கிற பொழுது அவர்கள் மனம் திருந்த வேண்டும், மனம் வருந்த வேண்டும். அவருடைய செய்த பாவங்களை எல்லாம் அவர்கள் அதற்கெல்லாம் மனம் வருந்தி ஆண்டவரை பின் செல்ல வேண்டும். மனம் திருந்தியவர்களாக புதிய தேசத்திற்கு அவர்கள் அழைக்கப்பட வேண்டும், செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அத்தனை ஆண்டுகள் அவர்களுடைய சந்ததிகள் தான் அந்த புதிய தேசத்திற்கு வந்தது. கடவுள் அவர்களை பண்படுத்துகிறார். கடவுள் அந்த இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். கடவுளுக்கு எதிராக அவர்கள் வேற்று தெய்வங்களை வணங்கினார்கள். கடவுள்தான் அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பவர் என்ற நிலை இருந்தாலும், அவர்கள் உணர்ந்திருந்தாலும் சோதனைகள் அவர்களுக்கு வந்து வேற்று தெய்வங்களை வணங்கினார்கள். அந்த வேற்று தெய்வங்களை வணங்கி உலக பற்றுக்களினால் அவர்கள் என்ன செய்தார்கள்? சாப்பாட்டிற்கு வழியில்லை என்ற உடனே அவர்கள் என்ன செய்ய கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்ததை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தீமையான உள்ளங்களை எல்லாம் கடவுள் சிதறடித்து பண்பட்ட உள்ளத்தை அவர்களுக்கு மாற்றி மனம் வருந்தியவர்களாக அவர்கள் ஆண்டவரிடத்திலே அந்த புதிய தேசத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் எந்த விதத்திலே ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்கிறோம்? இந்த ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுப்பதற்கு தடையாக இருப்பவை என்ன என்று பார்க்கிற பொழுது, இந்த உலகம், நாம் கொண்டிருக்கின்ற பற்று இந்த உலகத்தின் மீது. இன்றைக்கி இன்னும் சிறப்பாக சொல்லணும்னாக்க, இன்றைக்கி யார் பேச்சையும் யாரும் கேட்கறது கிடையாது. என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க, நடந்துக்கிட்டே போகிறான், பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு கூட அவனுக்கு நினைவில்லை, யாருக்குமே நினைவில்லை. சாலையிலே நடந்து செல்கிறவர்கள் அவங்ககிட்டே போகிறாங்க, முன்னாடி என்ன வருதுன்னு தெரியல. ஏன் சொல்கிறேன்னாக்க, மொபைலினுடைய தாக்கம் மற்றவர்களுடைய கவனம் மற்றவர்கள் மீது இல்லாமல் இருக்கிறது. மொபைல் இருந்தால் போதும், கடவுளாவது மற்றவனாவது அதில் உக்காந்துக்கிட்டு ஆழ்ந்த சிந்தனையோடு அதிலே திளைத்திருக்கின்ற ஒரு சமூகத்தை தான் பார்க்கிறோம். இதெல்லாம் கடவுளுடைய குரலை கேட்காமல் இருப்ப செய்வதற்கு இதெல்லாம் சோதனையாக இருக்கிறது. மொபைல், அப்புறம் டிவியில் வருகின்ற சீரியல். சாயங்காலத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? எப்பொழுதும் முன்னாடியெல்லாம் குடும்ப ஜெபமாலை செய்தோம். இன்றைக்கி ஜபமும் கிடையாது, குடும்ப ஜெபமாலையும் கிடையாது, அல்லது சின்ன ஒரு ஜெபம் கூட இல்லை குடும்பத்தோடு ஒன்றாக இணைந்து ஜெபிப்பதற்கு. என்ன அங்கே சீரியல் டைம் அது அழிக்கிறது, சோதனை வருகிறது. ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுப்பதற்கு இந்த தடைகள் எல்லாம் வந்து கொண்டு தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களை இன்னும் சிலர் இந்த ஜென்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள்லாம் கடவுளை நம்புறதே கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டைலிஷாக சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை பார்க்கிறோம். அதனால்தான் நேற்றைய ஒரு செய்தியாக பார்க்கிறோம். நேற்று செய்தி அதாவது இந்தியா முழுசும், அதுலேயும் குறிப்பாக ஒரு சில இடங்களிலே 7000 பேர் எய்ட்ஸ் நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போது எல்லா இடங்களிலும் இந்த ஜென்சி கூட இதில் பார்க்கும்பொழுது எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? ஏன் இந்த அவலநிலை? கடவுளுடைய குரலை கேட்காததினால்தான். இறைவன் இருக்கிறார் என்ற அந்த பய உணர்வு, கடவுள் பயம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்ற பொழுதுதான் சமூகம் நன்றாக இருக்கும் என்பதை நாம் அறிவோம். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை உருவாக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனவே ஆண்டவருடைய குரலுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து சொல்லிக் கொண்டே வருகிறார். எனது குரலுக்கு செவி கொடுங்கள், நான் உங்களுடைய ஆயனாக இருக்கிறேன், நீங்கள் என்னுடைய மந்தையாக இருக்கிறீர்கள், ஆடுகளாக இருக்கிறீர்கள், எனவே என்னுடைய குரலுக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதிலும் நம்பிக்கை கொண்ட ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன என்று சொல்லுகிறார்.
கடவுளுடைய ஆடுகளாக நாம் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் இந்த இறைவனுடைய வார்த்தை தான் கடவுளுடைய வார்த்தை என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம், விசுவசிக்கிறோம். அவர் வழி செல்ல அந்த வார்த்தையை வாழ்வாக்குவோம். அவ்வாறு வாழ்வாக்குகின்ற பொழுது நிச்சயமாக இறைவன் நம்முடைய குடும்பத்திலே மகிழ்ச்சியும் அன்பையும் விதைக்க செய்கின்றார். நாம் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு காரணம் ஆண்டவர் தான். அதை நாம் விசுவசித்து வாழக்கூடிய மனிதர்களாக வாழ்வோம். இன்று ஆண்டவருடைய குரல் நமக்கு எப்படி வருகின்றது என்றால், நீங்கள் மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் அன்பு செய்யுங்கள், தீமை செய்யாதீர்கள், மனம் திரும்புங்கள், ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் குரல் எழுப்புகின்றார். அந்த குரலை கேட்பதற்கு நாம் சம்மதிக்கிறோமா? அந்த குரல் வழி நாம் வாழ முடிவெடுக்கிறோமா என்று சிந்தித்தவர்களாக ஆண்டவருடைய இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். ஆமீன்.